அண்மை செய்தி. மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு அழைத்தது யார் என்பது குறித்து இதுவரை உண்மை தகவலானது வெளிவரவில்லை. அசோக் நகர் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுவை பேசுவதற்கு அழைத்தது யார் என்று தெரியவில்லை. மகாவிஷ்ணுவை அழைத்தது யார் என்பது தொடர்பான கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. உண்மையை கண்டறிவதற்காக அந்த பள்ளியின் மேலாண்மை குழுவிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். மகாவிஷ்ணுவை அழைத்தது யார் என்பது தொடர்பான விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரம். வணக்கம். தற்போது அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் ஞானகௌரி உள்ளிட்டோர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது SMC உறுப்பினர்களிடம் இந்த விசாரணை நடைபெறுகின்றது. பள்ளி மேலாண்மை குழு என்று சொல்லக்கூடிய அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தது என்று முன்னதாக தலைமை ஆசிரியர் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். எங்களது SMC உறுப்பினர்கள் தான் மகாவிஷ்ணுவை இந்த பள்ளிக்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த அறிமுகத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த பள்ளியிலே பேசுவதற்கான அந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது என்றும் முன்பு ஒரு பேட்டியிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த அடிப்படையில் 3 நாட்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 3 நாட்களில் விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அந்த நாளைய தினம் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்களுக்கு கொடுக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தற்போது வரை மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு அழைத்தது யார் என்ற அந்த விவரம் என்பது தெரியவில்லை. எனவே இந்த விவகாரத்தில் மகாவிஷ்ணுவை அழைத்து வந்தது யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை ஒரு இறுதியான முடிவு என்பது தெரியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. இந்த நிலையிலேதான் தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் உள்ளிட்டோர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதில் சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர்கள், அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை பொறுத்தவரையில் ஏற்கனவே தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடைபெற்றது. அதே போல இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய மற்ற சில ஆசிரியர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது மகாவிஷ்ணு எப்படி இந்த பள்ளிக்கு வந்தார், இங்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஏதேனும் பேசப்பட்டதா அல்லது சைதாப்பேட்டை பள்ளியில் மட்டும்தான் அதுபோன்று பேசப்பட்டதா என்பதெல்லாம் விசாரணை நடைபெற்றது. இந்த பள்ளிக்கு அவர் யார் மூலமாக உள்ளே வந்தார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையிலே தான் தலைமை ஆசிரியருடைய அந்த பேட்டியினுடைய அடிப்படையிலே தற்போது பெற்றோர்கள், இந்த பள்ளியில பயிலக்கூடிய மாணவிகளின் பெற்றோர்கள், அவர்கள் அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திலே, அதாவது கல்வி மேலாண்மை குழுவிலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய அந்த விசாரணையினுடைய கோணம் என்பது இந்த பெற்றோர்களுக்கு அந்த மகாவிஷ்ணு என்ற நபர் எப்படி தெரியும், அவரை எதற்காக இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று சொன்னால் தலைமை ஆசிரியர் யாரிடம் அனுமதி இருந்தார். இங்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள், முதன்மை கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் எல்லாம் விசாரணை பெறப்பட்டதா, அந்த அனுமதி என்பது பெறப்பட்டதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதிகாரி திரு கண்ணப்பன் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார். நாளைய தினம் அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி அவர்களிடம் இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக இறுதியாக அந்த விசாரணை நடைபெறுகின்றது. தொடர்ந்து 3 நாட்களாக நேற்று முன்தினம் என தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது வரை இதில் உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதாவது உண்மையிலேயே அவரை என்ன நோக்கத்திற்காக அழைத்து வந்தார்கள், அவர் பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூட சொல்லி இருக்கின்றார். எனவே அது குறித்தெல்லாம் கூட பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தலைமை ஆசிரியர், அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் இந்த விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு அந்த பெற்றோர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.